காசி தமிழ் சங்கத்துக்கு வந்திருக்கிறாரு ஐஐடி உடைய தலைவர் காமக்கோட்டி அவர்கள். எப்படி சார் இருக்குது? போன ஐஐடி வந்து இப்போ எப்போவுமே வருஷம் ஏற்பாடு பண்ணிகிட்ருக்கீங்க, தேர்ட் டைமாக பண்ணிகிட்ருக்கீங்க. எவ்வளோ பேர் வருவாங்க எதிர்பார்க்குறீங்க? ஒரு பக்கம் ஏன்னா பிரயாக்ராகில் மகா கும்பம் நடந்துகிட்டு இருக்கும்போது எவ்வளோ பேர் வருவாங்கன்னு எதிர்பார்க்குறீங்க? நாங்கள் வந்து கிட்டத்தட்ட 37,000 பேருக்கு மேலே அப்ளை பண்ணியிருந்தாங்க. அதில் கிட்டத்தட்ட 25,000 பேர் இந்த குவிஸை எழுதியிருந்தாங்க. அதனால் இப்போ வந்து அதில் 1000 பேரை தேர்ந்தெடுக்கிறோம். அதனால் 1:25 ஒரு சீட்டுக்கு 25 பேர் அப்படிங்கிற ஒரு போட்டி. இதில் ஜெய் அட்வான்ஸ்டை விட கொஞ்சம் கஷ்டம் அது. அதனால் நிறையா அந்த நாங்கள் முதல் தடவை பண்ணத்தே அவங்களுக்கு வந்து இது என்ன அப்படிங்கிறதே புரியாமல் இருந்தது. இப்போ இந்த 3வது தடவை பண்ணத்தே ஃபார் எக்ஸாம்பிள் அவங்கள்ட்ட என்ன சொல்கிறோம், நீங்கள் செலக்ட் ஆகிருக்கீங்க. அது வந்து முதல்ல குவிஸ் பண்ணியிருக்கோம் இந்த தடவை, போன தடவை பண்ணலை, இந்த தடவை குவிஸு. அது வந்து ஒரு அளவு காசியை பற்றி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் வந்தால். அப்படின்னா அது இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு நினச்சோம். அதனால் ஒர்க் அவுட் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட 25,000 பேர் வந்திருக்காங்க. அதுலேருந்து அப்புறம் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி நாங்கள் எடுத்திருக்கோம். ஷார்ட் லிஸ்ட் பண்ணி எடுக்கிறதுல வந்து நாங்கள் சொல்லி ஒரு 5-10 நிமிஷத்துக்குள்ளேயே அவங்க எல்லோரும் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. முதல் தடவை வந்து 1வது ரவுண்ட், 2வது ரவுண்ட், 3வது ரவுண்ட் மாதிரி போச்சு. இப்போ சொன்ன உடனே அவங்க கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு ரொம்ப பெரிய ஒரு அதாவது இப்போ மக்களுக்கு இதை பற்றி ஒரு நல்ல ஒரு அவேர்னஸ் வந்திருக்கு. ஒரு பக்கம் மகா கும்பம் நடந்துகிட்ருக்கு, இன்னொரு பக்கம் காசி தமிழ் சங்கம், ரெண்டும் சேர்ந்து ஒரே மாதிரி நடக்கிறத எப்படி பார்க்க? ஆமாம், இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா இப்போ வந்து நாங்கள் இப்போ நவம்பர்லேயே தான் நடத்தணும்னு நினச்சோம். இப்போ ஆனால் இந்த மகா கும்பு இருக்கிறதுனால நம்ம இதில் சேர்த்து நடத்தலாம். ஏன்னா கும்பு வந்து அவங்க தரிசனம் பண்ணணும். மகா கும்புங்கிறது உலகத்தில் எத்தனையோ பேர் இருக்கும். இந்தியாவோட கிட்டத்தட்ட 25% பாப்புலேஷனே வந்திருக்கனால நம்ம தமிழர்களையும் அழைச்சின்னு வரணும். குறிப்பாக நிறையா பேருக்கு வர முடியாத நிலைமைகள் இருக்குது. அவங்களுக்கு அந்த அளவு வசதி இல்லாமல் இருக்கலாம், இல்லை அவங்களுக்கு ஏற்பாடு பண்ணுறதுக்கு இங்கெல்லாம் இருக்கலாம். இதெல்லாம் வந்து நல்ல ஒரு ஏற்பாடோடு அவங்க வராங்க, சேஃபாக வந்துட்டு போகிறாங்க. தேங்க்யூ ஸோ மச்.